வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக தமிழக அரசு செய்தித்துறை மூலமாக திரையரங்குகளில் திரைப்பட நட்சத்திரங்களை வைத்து விளம்பரம் போடுறாங்க. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு என்று ஒரு பக்கத்தில் செய்தித்துறையை வச்சு திரையரங்கில் விளம்பரப்படுத்திட்டு மறுபக்கம் என்ன செய்கிறாங்கன்னா டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? விளம்பரமும் இவங்களே கொடுத்துக்கிறாங்க. அதில் முதலமைச்சர் கூட ஒரு விழிப்புணர்வு விளம்பரம் வந்திருக்கு. இந்த மாதிரி மது குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிறதே நீங்கள் தான். அதை ஏன் உங்கள் கையில் தானே இருக்குது. அந்த அரசு மதுபான கடையை நிறுத்தினா தான் என்ன? குஜராத்தில் நாங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கு இருக்குது. ஏன் தமிழகத்தில் முடியாதா? உங்களுக்கு அரசு வருவாய் முக்கியமா, மக்களோட உயிர் முக்கியமா? அரசு மதுபான கடையை உடனே நிறுத்தணும். இன்று நியாய விலை கடைகளிலும் சரி, மற்றும் கூட்டுறவு மருந்து கடைகளிலும் அரசு முதலமைச்சரோட படம் இருக்குது. ஆனால் அரசு நடத்துகிற டாஸ்மார்க் இதில் புகைப்படம், முதலமைச்சரோட புகைப்படம் இல்லை. அதன் விஷயமாக இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கேன். அந்த கோரிக்கை மனுவில் முதலமைச்சர் படம் அரசு டாஸ்மார்க்கில் வைக்கணும். ரெண்டாவது, அரசு மதுபான கடைகளை பாதியாக குறைக்கணும், முற்றிலுமாக ஆற்றணும்னு கேட்டிருக்கேன். திரைப்படத்துறை வாயிலாக அரசு சொல்லுகிற விளம்பரத்தில் பணம் வாங்கிட்டு நடிக்கிறீங்க. டாஸ்மார்க்கு மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, அதனால் மது குடிக்காதீங்கன்னு. ஆனால் அதை நடத்துகின்ற அரசு பணம் கொடுக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் அந்த செய்தித்துறை மூலயமா விளம்பரத்தில் நடித்து அது திரையரங்கில் வருது. ஆனால் இதை நடத்துகிற அரசை நீங்கள் தட்டி கேட்குற மாட்டீங்க. இதை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் எங்கிட்ட காசை வாங்கிட்டு விளம்பரத்தில் நடிச்சு போயிடுறீங்க. ஆனால் அரசு ஒரு பக்கம் டாஸ்மார்க்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிடுது. டார்கெட் வைக்கிறாங்க. கடந்த புத்தாண்டு அன்னைக்கு கூட டாஸ்மார்க்கோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு ஏன் எதுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அரசுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு வேறு தொழிலே இல்லையா? எத்தனையோ தொழில்கள் இருக்குது, அதை பண்ணலாம்ல. மக்களுடைய உயிர் தான் உங்களுக்கு வேணுமா? அப்படி உயிரை எடுத்து நீங்கள் பணம் சம்பாதித்து அரசு நடத்தணுமா? இது கேவலமாக இல்லையா? மக்கள் சிரிக்கிறாங்க. தயவுசெய்து திரைப்பட நட்சத்திரங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். தயவுசெய்து தமிழக முதலமைச்சரை நேராக சந்தித்து நீங்கள் கோரிக்கை விடுங்க. தயவுசெய்து டாஸ்மார்க்கை முற்றிலுமாக ஆற்றணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் புதூர் சரவணன், பாரதிய ஜனதா மதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிரச்சார பிரிவுடைய மதுரை மாவட்ட பார்வையாளர். நன்றி, வணக்கம். வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.